நீ அவனை வச்சுக்க, நான் இவ்வளவு வச்சுக்கிறேன், ஆனா நாம 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பரஸ்பரம் வந்துடும். இங்க யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையே. லிவிங் டுகெதர். ஆமா, இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே இடத்துல, அப்புறம் நைட்டு வந்து ஒண்ணா இருந்துப்பாங்க. ஆமா, பகல்ல வேற வேற, நைட்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு, மறுநாள் காலையில பகல்ல வேற வேற. ஆமா, இதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதர். நல்லா இருக்குல்ல? எல்லாருக்கும் அவர் பணம் தானே கொடுத்தாரு. எனக்கு புரியல, ஆட்சி உள்ளார பதவி ஏற்கிற அன்னைக்கே கசானா காலின்னு தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுங்க. உள்ளார வந்த ஜோர்லயே இந்த பெண்களுக்கு நான் இது கொடுத்துருக்கீங்க, அடுத்தாப்புல பெண்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எப்படி, எங்க இந்த காசு எங்க இருந்து வருது? அவரோட சொந்த காசு செலவு பண்ணிட்டாரா? கோவல பீச்சில் எல்லாம் நீங்க வந்து இங்கெல்லாம் வந்து சுடிதார் போட்டுக்கிட்டு தான் கடலுக்குள்ளார இறக்குவாங்க. ஆமா, அங்கெல்லாம் கோவா பீச்சில எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்றது, வேணாம், நீங்க பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க. திமுக ஆட்சியில தான் காவல்துறையினர் எங்கள் நண்பர் அப்படிங்கிறத அந்த பேரே மாத்துனது வந்து கலைஞர். ஆமா, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்களா, அதே யார் கொண்டு வந்தது? அதெல்லாம் அடுத்தடுத்த முன்னால இருக்கிற ஆட்சிகள். ஆமா, மாமாவா இருந்ததெல்லாம் அந்த ஆட்சி, இப்ப ஆமாவா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஆர்த்தி. ஒரு ஆண் அழுது பாத்திருக்கீங்களா? யாரு அழுதா? ரவி அவர்கள் அழுது கண்ணெல்லாம் வீங்கி கீழே அந்த டார்க்னஸ் எல்லாம் வந்து கதறி அழுது தன்னோட கதையை சொல்லியிருக்காரு. ஏன் சார், உங்களுக்கு யார் வந்தா என்ன பிரச்சனை? நீங்க ஏன் திடீர்னு அழுறீங்க? அப்புறம் அவர் மட்டும்தான் ஏதோ ஆண் அழுகிறாரு அப்படின்னு அவன் ஒவ்வொரு குடும்பத்திலயும் உட்காந்து அழ முடியாம திக்கி திணறி கத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாத்ரூம்ல எல்லாம் எத்தனை ஆம்பளை அப்படியே கத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ வரல முக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க, கத்தி கதறிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்ல எப்படி சார் அழுது அவ்வளவு தூரம் அழுகுறாரு? அது உண்மையா தானே இருக்கும். இப்ப நான் அழல, தண்ணி வர அளவுக்கு அழுதுருக்காருல சார், உங்களுக்கு தண்ணியே வரல கண்ணால. கிளிசரின் எடுத்துட்டு வரலமா? ஆமா, உங்களுக்கு புரியல ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் இருந்தா பிரச்சனை இல்லை. 2 இருந்தா தப்போ? 2 இல்ல, 2க்கு மேல இருந்தாலும் தப்பு. அங்க 2 தானே சார். தெரியலையே. ஆமா, 2ஆலே இவ்வளவு பிரச்சனை, என்ன வந்ததுன்னா தாங்க முடியாது, முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். பாபா மருகிய. ஆமா சார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவர் ஒரு ஆண் வந்து இப்படி அழறது, தன்னோட கஷ்டங்களை சொல்லி அழறாரு, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது அப்படின்னு? ஏமா, நீங்க அவருன்னே குறிக்காதீங்க. அவர் வந்து வெளியில ஒரு பாப்புலாரிட்டியில இருக்காருங்கிறதுனால அவர் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு. எல்லா இடத்துலயுமே இது நடக்குது, புரியுதுங்களா? கோர்ட்ல எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் இருக்கு. அந்த டிவோர்ஸ் கேஸ்ல போய் பின்னால போய் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கள்ளத்தொடர்புல இருப்பாங்க. ஒண்ணு பொண்டாட்டி இருப்பாங்க, இல்லாட்டா புருஷன் இருப்பாங்க, இல்லாட்டா 2 பேருமே இருந்தா பிரச்சனை இல்லை. நீ அவனை வச்சுக்க, நான் இவ்வளவு வச்சுக்கிறேன், ஆனா நாம 2 பேரும் ஒண்ணா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பரஸ்பரம் வந்துடும். இங்க யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையே. ஆமா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீலு நல்லா இருக்குல்ல? இது புது டீலா இருக்கு சார், கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டதே இல்லையா? கேள்விப்பட்டதே. இன்னைக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளார இருக்காங்களாம. ஆமா, கல்யாணம் பண்றதுக்கு முன்னால லிவிங் டுகெதர்னு வாழ்றாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே எப்படின்னா, நீ வெளியில போறப்ப நீ எவ கூட வேணுமாலும் போய்க்க, நானும் வெளியில போறப்ப எவன் கூட வேணுமாலும் போய்ப்பேன். ஆமா, ஆனா நீ அங்க என்ன நடந்துச்சு நீ கேட்க கூடாது, நானும் உன்னிட்ட கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு பேரு லிவிங் டுகெதர். ஆமா, இவங்க 2 பேரும் ஒண்ணா ஒரே இடத்துல, அப்புறம் நைட்டு வந்து ஒண்ணா இருந்துப்பாங்க. ஆமா, பகல்ல வேற வேற, நைட்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு, மறுநாள் காலையில பகல்ல வேற வேற. ஆமா, இதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதர். நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல சார். நல்லா இல்லையா? ஒரு விஷயம் தெரியுமா? இப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்றப்பவே என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க லிவிங் டுகெதர்ல இருந்து பிரிஞ்சு ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க. அவன் எவ்வளவு மகாத்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லையே சார். மகாத்மா காந்தியை தான் எல்லாரும் மகாத்மான்னு கேள்விப்பட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றவன் தான் மகாத்மா. சீரியஸா, இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணு இருக்காளே, அவதான் மகாத்மா. ஓஹோ, உண்டா இல்லையா? இல்ல சார். ஓ, அவங்க வேற இடத்துல, ஓகே, அவங்க வேற இடத்துல லிவிங்ல இருந்திருப்பாங்க. பாத்தீங்களா, எல்லா லிவிங்கும் ஒன்னா லிவிங் ஆகுது. ஆமா சார், யாரோட ஆடையை பத்தியுமே விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆடைய பத்தியா? ஆடை, ட்ரெஸ், காஸ்டியூம்ஸ், அது அவங்களோட சுதந்திரம். அத பத்தி யாருமே பேசக்கூடாது. ஆனா ஒரு
ஒரு பாப்புலரா இருக்கிறவங்கள பத்தி ஆடை குறித்து பேசுறது எந்த விதத்துல சரி? யாரோட ஆடை இப்ப எங்க மியாமி பீச்ல ஏதாவது கழட்டி வச்சுட்டாங்களா, காணாம எல்லாத்தையும் போச்சா? விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல சார், அவங்களுடைய ஆடை. எல்லாத்தையும் நான் விட்டுட்டு, நீங்க பண்ற டார்ச்சர்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர்களுடைய ஆடை குறித்து நெறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. ஏம்மா இது ஒரு விஷயமா? கோவா போயிருக்கீங்களா? இல்ல சார். கோவா பீச்சுக்கு போகலையே? இருக்க கோவளத்துக்கே போ முடியல. கோவா பீச்சுக்கு நான் ஏன் சார் போறேன்? ஐய்யய்யோ! கோவள பீச்லலாம் நீங்க வந்து இங்கலாம் வந்து சுடிதார் போட்டுக்கிட்டு தான் கடலுக்குள்ளார இறங்குவாங்க. ம். ஆமா. அங்கெல்லாம் கோவா பீச்லலாம் நீங்க வந்து அ என்ன சொல்றது? வேணாம். நீங்க பொம்பள புள்ளையா இருக்கீங்க. காலம்னா என்னன்னு மொத கேட்ட ஒரே பொண்ணு நீங்களா தான் இருப்பீங்க. சரி விடுங்க. அந்த பேச்சே பேச வேணாம். கடந்து போவோம். ஆமா. ஓகே. வேற என்ன அடுத்தாப்புல இப்போ இல்ல இது ரொம்ப மிக மோசமான இடத்துக்கு கூட்டிட்டு போற மாரி இருக்கு. ஓகே சார், ஓகே சார். ஆமா. ஒரு படம் அப்ப நீங்க நடிக்கிறேன்னு வேற உத்தமனா? நீங்க நல்லவனான்னு கேட்காதீங்க. அப்படிலாம் கேட்கல சார். ஆமா. அப்படி கெட்டு போய் திருந்தலாம் இல்லையா? ஆ? இந்த கமெண்ட்ல கேட்டுருவாங்க. எது? இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள கீழ கமெண்ட்ல கேட்பாங்க. எது கெட்டு போய் திருந்துவேன். ம். ஆ? ஆமா. ஆமா. இப்ப நான் நல்லவனா? கெட்டவனா? அது உங்களுக்கு தானே சார் தெரியும் நீங்க நல்லவனா, கெட்டவனா அப்படின்ட்டு. சரி சொல்லுங்க. இப்ப இவரு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ம். யோகி பாபு கூட ஏதோ படம் பண்றதா இருந்துச்சு. இப்ப யோகி பாபு இதே பிரச்சனையா? அவரோட படம் பண்றதா இருந்துச்சுல்ல ஓ! சார். அவரு அதானே பார்த்தேன். நீங்க அவருக்கு இந்த பிரச்சனைலாம் வராது சார். ஏன் வராதா? ஏன் வராது? பணம் இருந்தா எல்லாம் வரும். அவர்கிட்டயும் தானே சார் படம் இருக்கு. நடிச்சு அடுத்தடுத்து பிஸியாவே அதனால தான் நடிச்சிட்டு சொல்றேன். இருக்காரு. எல்லாம் பணம் இருந்தா இதெல்லாம் இந்த பிரச்சனை வரும். ஆமா. பணத்த ஏன் வச்சிருக்கீங்க? இல்லாதவங்களுக்கு குடுத்துற வேண்டியது தானே? அப்ப மேதகு முதலமைச்சர் குடுத்துட்டாரு அப்ப? எல்லாருக்கும் அவரு பணம் தானே குடுத்தாரு? எனக்கு புரியல. ஆட்சி உள்ளார பதவி ஏற்கிற அன்னைக்கே கசானா காலின்னு தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. உள்ளார வந்த ஜோர்லயே ம். இந்த பெண்களுக்கு நான் இது குடுத்துருக்கீங்க. அடுத்தாப்புல பெண்களுக்கு குடுத்துருக்கீங்க. ம். இதெல்லாம் எப்படி இந்த காசு எங்க இருந்து வருது? அவரோட சொந்த காச செலவு பண்ணிட்டாரா? கஜானா காலின்னு அப்படி சொல்லல. அ. அதெல்லாம் நான் பார்க்கணும், செக் பண்ணணும்னு தானே சார் சொன்னாரு. அது ரூ. செக் 1 பண்ணாமயே இலவசம். எப்படி காலியாச்சுங்கிற புத்தி எப்படி எப்படி அறிவு ஜாஸ்தியா இருந்ததுனால தான் அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருச்சோ? ரைமிங்ல பேசி, பேசி அதுவும் ஒரு ரைமிங்ல, டைமிங்ல வந்துருச்சு சார். ஓ! டைமிங்லயும், ரைமிங்லயும் பேசினாவே போதும். படத்துல டயலாக் இல்ல பேசுற மாரியே. அப்படியே பேசி, பேசி அது அந்த ஸ்பாட்ல அது வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஆஹா. இப்ப அவரோட நிலைமை சார், யோகி பாபுவோட நிலைமை இவரு எதுவும் நடிக்க மாட்டார், ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகலன்னா அடுத்தாப்புல முதலமைச்சர் தான் யோகி பாபு. தெரியாதா? விஜய் இப்ப சிஎம்மா? விஜய் அடுத்தாப்புல பிஎம். அப்ப அவரோட இடத்துக்கு யோகி பாபு. சிஎம் சீட்டுக்கு யோகி. படம் ரிலீஸ் ஆகலன்னா சிஎம் தான். இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலையா? என்னாச்சு? சிஎம் ஆயிட்டார்ல. ஆமா. அதே மாதிரி யோகி பாபும் சிஎம். இனிமேல் எல்லா நடிகனும் எல்லாரும் சிஎம் தான். அப்ப அவர் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு. அவர் யார் எம்எல்ஏவா? யார் நடிக்கவே மாட்டேன்னு சொன்னது? ரவி. நடிக்கவே மாட்டேன்ட்டாரா? ஆமா. இது எப்போ எனக்கு பிரச்சனை முடியுதோ அப்பதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆந்திராவுல எம்எல்ஏ ஆவார்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன் தமிழ்நாட்டுல ஆக முடியாது சார்? பேசிக்கா அவர் தெலுங்கு இல்ல. ஓ. அவங்க ஃபேமிலியே வந்து தெலுங்கு. ஆமா. அதனால 2வது அங்க போய் தான் அவர் செட்டில் ஆகி நல்லா பண்ணுவாரு. ஆமா. நடிகர் சூரிய வந்து ம். கொட்டாங்குச்சி நடிகர் இருக்கார்ல சார். ம். அவர் வந்து நீ நட்பை மறந்துட்ட. ம். எங்களுக்கு எந்த விதத்திலயும் உதவி செய்யல. ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் மட்டும் பண்ணி கொடு. ம். ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணி கொடுன்னு சொல்லி எவ்வளவு கெஞ்சினதுக்கு நீ நன்றி எல்லாம் மறந்துட்ட. ம். அப்படிலாம் சொல்லி பேசுறாரு. எதனால சார்? சூர்யா அவர்களையே அடிக்கடி விமர்சனம் பண்றாங்களே. இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரும் சூர்யா அவர்கள தான் விமர்சனம் பண்ணாங்க. ம். அதுவும் பேசு பொருளா போயிட்டு இருந்துச்சு. இப்ப கொட்டாங்குச்சி அவர்களும் அத சொல்றாரு. அவர் கூட பழகுனவரு. அவரும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவரு. எதுக்கு சூர்யா அவர்களே எல்லாரும் தாக்குறாங்க? அவரும் கஷ்டப்பட்டு உழைச்சு அதெல்லாம் தானே மேல விடுங்க. வராரு. ஊர்ல நம்மள பெத்தாய்ங்க. ம். நம்மள கிட்டத்தட்ட காலேஜ், ஸ்கூலு இதெல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு வரைக்கும் அனுப்புறாய்ங்க. மாசம் சம்பளத்த வாங்கி கொண்டு எவனாவது ஆயிட்ட குடுக்குறானா? இல்ல அப்பன்ட்ட குடுக்குறானா? இல்ல காதலிக்கு செலவு பண்றானா? அப்படி குடுத்துட்டா பூமி தலைகீழ மாறிடும் சார். ம். அப்படி குடுத்து அப்ப பண்ணிட்டா. பெத்தவங்களுக்கே பண்ணாத மனநிலையில இருக்கிறப்ப, மத்தவங்க பண்ணுவாங்க நம்புறது எந்த விதத்துல சரி? இந்த உலகத்துல நீ உன்ன நம்பி வந்தியா? இல்ல அவன நம்பி வந்தியா? ம். அந்த கை நீட்டி பேசுறது எவ்வளவு பெரிய தவறு. செய்யறதும் செய்யாததும் அவன் விருப்பம். ஆமா. புரியுதுங்களா? நான் குடுக்கணும் குடுக்காதங்கிறது என் விருப்பம். நீ என்கிட்ட கேட்ட அப்படின்னா அத நான் செய்யணும்னு அவசியம் இல்ல. புரியுதுங்களா? இப்ப ரூ. 2500 தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா குடுத்தாரா? இல்ல. ஆ? இல்ல. சரி இந்த மக்கள்லயும் யாராவது எனக்கு ஏன் குடுக்கல அப்படின்னு ஒரு ஆளாவது கேட்டாங்களா? நீங்க குடுக்காட்டினாலும் பரவாயில்ல. நல்லாட்சி பண்ணுங்க. அப்படிதான் நம்ம பாக்குறோம்.
யாராவது இந்த 5 கோடி பொம்பளைங்கள்ல 5 கோடி மக்கள்ல, ஆமா பொம்பளைங்க 3 கோடி பேரா? ஆமா சார். 2 கோடி பேரு. பாத்தீங்களா? 2 கோடி ஆம்பளைங்க 3 கோடி பொம்பளைங்களை சமாளிக்கிறதுனா எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆமா. எவ்வளவு கஷ்டம் சார். ம் எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு கஷ்டம்னா பொம்பளைங்களுக்கு தான் கஷ்டம். ஆமா. 3 பேத்துக்கு 2 பேர் இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு ஆளுக்கு இல்லாம போகுதுல்ல. அந்த ஒரு ஆளோட கஷ்டத்தை யார் இது சரி பண்றது? முதலமைச்சர் தானே சரி பண்ணணும். முதலமைச்சர் எங்கேயாவது பண்றாரா? பண்ணுவார் சார். எங்க? இனிமேல் பண்ணுவாரு. திரிஷா வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காருல்ல? அது தெரியாதே. அப்படியா? இல்ல அது தெரியல சார். என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காங்களா? பாதுகாப்பு ஏதோ போலீஸ் போர்ஸ் எல்லாம் அங்க போய் அந்த வீட்டுல இருக்காம. எதனால சார்? ம் துணை முதலமைச்சர்னா? இல்ல ஒரு காலத்துல போலீஸ்காரங்க எல்லாம் மாமா மாமாங்கல்ல, அது ஏன்னு அப்ப புரியல, இப்பதான் புரியுது. ஆமா பாதுகாப்பா இருக்காங்களே இவங்க உள்ள இருக்கிறப்ப. நண்பன் கூட சொல்லுவாங்களே சார். நண்பன். காவல்துறை உங்க நண்பன். அது இப்ப இல்ல, திமுக ஆட்சியில தான் நண்பன் சொன்னாங்க. ஆமா. அப்படியா சொல்றீங்க? அப்புறம் திமுக ஆட்சியில தான் காவல்துறையினர் எங்கள் நண்பர் அப்படிங்கறத அந்த பேரே மாத்துனது வந்து கலைஞர். ஆமா. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொன்னீங்களே, அதை யார் கொண்டு வந்தது? அதெல்லாம் அடுத்தடுத்த முன்னால இருக்கிற ஆட்சிகள். ஆமா. மாமாவா இருந்ததெல்லாம் அந்த ஆட்சி. இப்ப ஆமாவா இருக்காங்க. இப்ப இந்த ஆட்சி என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த ஆட்சி இங்க வந்து அண்ணாவே அத்தாங்கிற இடத்துக்கு வந்துட்டோம்ல. அண்ணா அப்படின்னா அவனுக்கு நமக்கும் ஒரு டிஸ்டன்ஸான உறவு முறையே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்க கூடாதுங்கிற ஒரு உறவு முறை தான் அண்ணா. நம்ம இவர் தான் மேதகு ஜோசப் விஜய்ல தான் அந்த அண்ணாங்கிறதே அத்தாங்கிற இடத்துக்கு. அத்தானும் அண்ணாவும் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா நாங்க அண்ணாவும் இருப்போம் பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கிறப்ப அப்ப எல்லாம் உறவு முறை எல்லாம் ஒன்னாயிருச்சுல. புரியுதுங்களா? நாட்டு மக்களும் நாசமா போயிருக்காங்கன்னு வெளியில சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து என்னன்னா முன்னாடி எல்லாம் ஊடகம் அப்படின்னா ஒரு ஆபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆபீஸுக்கு ஒரு ஒரு அந்த ஆபீஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 5 பேர் வேலை செய்வாங்க. அவங்க பத்திரிகை தர்மம்னு இருக்கும். உள்ளார போய் உண்மை என்ன பொய் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி அந்த உண்மையா இருந்தா மட்டும்தான் அதுல வந்து இவங்க எழுத ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வந்து எப்படி தெரியுமா? ஒரே ஒரு மொபைல் போனு, ஒரு யூடியூப்னு ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறான். ஆமா இந்த சேனலு காரணம் இவன் யார கம்பேரிசன் பண்ணிக்கிறான் தெரியுமா? சன் டிவி சேனல் வச்சிருக்காருல்ல, யாரு? கலாநிதி மாறன். கலாநிதி மாறனோட தன்னை கம்பேரிசன் பண்ணிடுறான். ஆமா அவரும் சேனல் வச்சிருக்காரு, நானும் சேனல் வச்சிருக்கேன். ஆமா அவர் சேனல் கூட டிஆர்பி போக மாட்டேங்குது. ஆமா நம்ம சேனல்ல லைக்ஸ் அப்படி போகுது. உண்டா இல்லையா? போகுது சார். போகுதுல்ல. காரணம் என்ன? இந்த மாதிரிலாம் பேசுறதுனால. தரங்கட்ட செயல்களா, எது தரங்கட்டன்னு சொல்ல முடியாது, நல்ல செயல்களா. அப்படி இருந்தா இப்படி இருக்கிற முதலமைச்சர்லாம் நம்ம கிடைச்சிருப்பாரா? எல்லாரும் நாட்டுல இவ்வளவு நல்ல மக்களா இருக்கிறதுனாலதான். ஆமா இடையில இந்த பேத்தி சொல்லி பேரன் சொல்லி தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுற தெய்வங்களா நமக்கு தெரியுறாங்க.